வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பதிவிட எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தாங்க. நம்முடைய வீட்லேயோ நம்ம தொழில் செய்கின்ற இடத்துலையோ தொடர்ந்து என்ன காரணம்னே தெரியாமல் பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க. உங்களுக்கு இது ஒரு வித மன குழப்பத்தையும் ஏற்படுத்துங்க. இந்த பிரச்சனையை தீர்க்குவதற்கு ஒரு எளிய பரிகாரம் தாங்க பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தை நீங்கள் எப்படி வீட்டில் நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வீட்டில் தெய்வ கடாச்சம் நிறைந்திருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரையுமே இருந்து வந்த பிரச்சனைகள் தீங்குங்க. பணம் சம்மந்தப்பட்டமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது சரி செய்ய உதவி செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரும் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய தெய்வத்துக்காக ஒதுக்கக்கூடிய நாட்களாக நம்ம பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளை வீடுகளை பூஜை செய்கிறோங்க. அது மட்டும் இல்லைங்க, அமாவாசை பௌர்ணமி கிருத்திகைன்னு வரக்கூடிய நாட்களும் விசேஷ பூஜை செய்வது நம்முடைய வழக்கமாகவே இருக்குதுங்க. இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தான் நாம் இந்த மாதிரி பூஜை செய்கிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா இறையருளை எளிதலை நமக்கு கிடைக்க உதவி செய்துதாங்க பச்சை கற்பூரமே. தெய்வ அருள் நமக்கு முழுமையாக கிடைப்பது மட்டும் இல்லைங்க, இந்த பச்சை கற்பூரத்தில் நமக்கு பல நன்மைகளும் இருக்குதுங்க. அவற்றை பற்றி தெளிவாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். கோவிலுக்கு போகும்போது ஒருவித வாசனை மிக்க தெய்வீகமான வீசிக்கொண்டே இருக்குங்க. இது நிறைய பேருமே நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. அதற்கு பார்த்திங்கன்னா அந்த கோவில்களை பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் இருப்பது தாங்க காரணம். பெருமாள் கோவில்களை பார்த்திங்கன்னா நீங்கள் செல்றீங்கன்னா இதனை எளிதில் உணர முடியுங்க. ஒரு தனிப்பட்ட வாசமும் புத்துணர்ச்சியும் அளிக்கக்கூடியதாங்க இந்த பச்சை கற்பூரம். இது மட்டும் இல்லைங்க, பெருமாள் கோயிலில் கொடுக்கப்படக்கூடிய தீர்த்தத்தில் ஒரு தனிப்பட்ட சுவையும் வாசனையும் தெரிந்திருக்குங்க. அந்த தீர்த்தத்தில் தாங்க பச்சை கற்பூரத்தை சிறிதளவு கலந்துருப்பாங்க. கற்பூரத்தை பார்த்திங்கன்னா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய தேவையான மருத்துவ குணம் நிறைந்ததாக இருக்குதுங்க. நம்முடைய முன்னோர்களும் பார்த்திங்கன்னா அதனை தீர்த்தத்தில் கலந்து பயன்படுத்தி வந்திருக்காங்கங்க. பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா நமது முன்னோர்கள் பெரிய பாறைகளை தனித்தனியே பிரித்தெடுத்து இருக்காங்க. பச்சை கற்பூரத்தை திரவியமாக்கி அதனை பாறைகள் மீது ஊற்றி பாறைகளை தனித்தனியே பிரித்து எடுக்க பயன்படுத்தி இருக்காங்களாம். பெரிய வலிமை மிக்க பாறைகளை தனித்தனியே பிரித்தெடுக்க உதவும் இந்த பச்சை கற்பூரத்தை நம்மை சுற்றியுள்ள தீய சக்திகளையும் எதிர்மறை எண்ணங்களையுமே நமக்கு வர இருக்கக்கூடிய கெடுதலையும் அனைத்தையும் நம்மிடமிருந்து பிரிக்க இந்த பச்சை கற்பூரத்துக்கு சக்தி அதிகன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு அற்புதமான தனித்துவம் வாய்ந்த இந்த பச்சை கற்பூரத்தை இருக்குதுங்க. என்னன்னா பணத்தை முழுவதுமாகவே தன்னிடம் ஈர்க்கக்கூடிய சக்தி இந்த பச்சை கற்பூரத்திற்கு அதிகமே இருக்குதுன்னு சொல்லலாங்க. வீட்டில் சந்தோஷமோ நிம்மதியும் நிலைத்திருந்தாலே நமது மனதெல்லாம் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்குங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லலாம். இறைவனது அருளை முழுமையாக நமக்கு கிடைக்க இந்த பச்சை கற்பூரம் நமக்கு பயன் அளிக்குதுங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்குவாங்க. ஒரு சிறிய பித்தளை தட்டில் சிறிதளவு பச்சை கற்பூரமும் ஏலக்காய் 2, கிராம்பு 2, சோம்பு சிறிதளவு சேர்த்து இதனை பூஜை அறையில் ஒரு மூலையில் வச்சுக்கோங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமது பூஜை அறை எப்போதுமே ஒரு நறுமணத்தில் இருக்குங்க. இந்த நறுமணத்தில் மகிமை பார்த்திங்கன்னா இறைவனுடைய மனம் மகிழ்ந்து நமக்கு இறையருள் முழுமையாக வழங்குவாங்க. இவ்வாறு செய்து வந்தோம்னா நமது வீட்டில் பார்த்திங்கன்னா எதிர்மறை எண்ணங்கள் விலகி போகுங்க. சந்தோஷமும் மன நிம்மதியும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைந்திருக்குங்க. இந்த கலவையை 2 இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை மாற்றினால் மட்டும் போதுங்க. குடும்பத்தில் சந்தோஷமும் நிலைத்திருக்க எப்போதும் பார்த்திங்கன்னா குறையாத பண வரவு நம்மிடம் இருக்கணும். நமது தொழிலில் நமது பிள்ளைகளும் பணியிலுமே வருமானம் அதிகரிக்கணுங்க. இதற்காக நாம் செய்ய வேண்டியது என்னென்னா பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு, சோம்பு இந்த கலவையை சிறிய டம்பாவில் போட்டு ஒரு சிறிய மூடி அதனை நம் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் இல்லைன்னா அலமாரியில் ஓரமாக வைத்து விடுங்க. தொழில் செய்ய இடம்னா நம் பணம் வைக்கும் கல்லாப்பெட்டியில் வைத்துக்கோங்க. ஒரு சிறிய பச்சை கற்பூர துண்டை எப்போதும் பார்த்திங்கன்னா நாம் பணம் வைக்கும் பர்சில் நிரந்தரமாக வச்சுக்கோங்க. இவ்வாறு நாம் செய்வதன் மூலம் பார்த்திங்கன்னா பணத்தினுடைய வருகை குறையாமல் பெருகி கொண்டே இருக்குங்க. பச்சை கற்பூரத்துடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இதை நாம் சரியான முறையில் நம்ம பயன்படுத்தினால் மட்டும்தாங்க நல்ல பலனை நாம் பெற முடியுங்க. பச்சை கற்பூரத்தை பார்த்திங்கன்னா அனாவசியமாக எந்த ஒரு பரிகாரத்துக்கு பயன்படுத்தி விடாதீங்க.
ஏன்னா தவறான முறையில் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருக்குங்க. யாரும் பயப்பட வேண்டாங்க என்பதற்காக தான் இப்படி சொல்லப்படலை. தவறான முறையில் இந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துவதன் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்பட விடக்கூடாதுன்னு என்பதற்காகத்தாங்க. இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா, பச்சை கற்பூரத்தை வீட்டில் தீபம் ஏற்றுவது இல்லாமான்னு தான். பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வீட்டில் நம்ம தீபம் ஏற்றினா நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குதுங்க. பச்சை கற்பூரத்தை வைத்து வீட்டில் தீபம் எப்படி ஏற்றுவதுன்னு கேள்விக்கு பதில் தான் இனி பார்க்க போகிறோம். முதல்ல நாட்டு மருந்து கடைகளில் போய் பச்சை கற்பூரத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. பச்சை கற்பூரத்தை நம் கைகளிலே சிறிதாக நொறுக்கி கொள்ளலாம். அதாவது பார்த்திங்கன்னா தூள் போல் செய்துக்கோங்க. எண்ணெயில் முழுமையாக பச்சை கற்பூரத்தை போட்டால் அது கரையாதுங்க. தூளாக்கி பச்சை கற்பூரத்தை தான் தீபம் ஏற்றும் நல்லெண்ணெய் பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. சிறிய துண்டு பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கொண்டால் போதுங்க. நிறைய பச்சை கற்பூரத்தை எண்ணெயில் போட்டிங்கன்னா நிறைய பலன் கிடைக்கும். குறைவாக பச்சை கற்பூரத்தை எண்ணெயில் போட்டிங்கன்னா குறைவான பலன் கிடைக்கும் என்றெல்லாம் கிடையாதுங்க. எந்த பச்சை கற்பூரத்தை போட்டாலே அதனுடைய பலன் எப்போதுமே நமக்கு கிடைக்குங்க. என்னுடைய சேர்த்து பச்சை கற்பூரத்தை தூளை கலந்து விட்டு நன்றாக குளிக்க விட்டுக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூர தீபம் ஏற்ற நல்லெண்ணெய் தயாராகிடுச்சு. அவ்வளவுதாங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தினந்தோறும் தீபம் ஏற்றும் போது நீங்களே தயாரித்த இந்த பச்சை கற்பூர எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க. எண்ணெய் தீர்ந்து விட்டுச்சுன்னா திரும்பவுமே இந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நல்லெண்ணெயில் பச்சை கற்பூரத்தை கலந்துக்கோங்க. இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் போது ஒரு நல்ல நறுமணம் வந்து உங்களுடைய வீடு முழுவதும் பரவி இருக்குங்க. நேர்மறை எண்ணங்களும் அதிகரிக்க உதவுங்க. வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியும் எதிர்மறை ஆற்றலையும் தானாகவே விலக்கி விடுங்க. எந்த ஒரு மனக்கவலையும் இருக்காதுங்க. சிலரது வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரும்போது தான், நல்ல நாள் கிழமை வரும்போது தான் பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை பெண்களுக்கு ஏற்பட்டுவிடும். ஒரு இயற்கை தாங்க. ஆனால் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே பூஜை செய்ய முடியாத சூழ்நிலை வருங்க. அதாவது நல்ல நாட்களில் மாத விளக்கு வந்துவிடும். இப்படிப்பட்ட வீட்டில் இந்த முறைப்படி தீபமேற்றி வழிபடும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை நாட்கள் தவறவே வராதுங்க. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த எண்ணெயில் தீபமேற்றி பலனை அடைந்தாலே உணர முடியுங்க. எந்த விதமான பயமும் இல்லாமல் நீங்கள் பச்சை கற்பூர எண்ணெயை தீபம் ஏற்றி பாருங்கள். கைமேல் நிச்சயம் பலன் உண்டு. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரமும் வீட்டுக்குள்ளே கெட்ட சக்தி தங்கி இருப்பதாங்க நீங்கள் உணர்ந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாலே மன நிம்மதி இல்லை, இரவு நல்ல தூக்கம் இல்லைன்னு செய்வது பிசும்போ ஏதாவது ஒரு சொம்பை எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சில்வர் பாத்திரம் அதில் நிரம்ப தண்ணீர் ஊற்றி 2 முறை பச்சை கற்பூரம் துண்டுகளை நசுக்கி அதில் போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இரவே அந்த நீரை தயார் செய்துக்கோங்க. வெட்ட வெளியான இடத்துல வைத்து விடுங்க. மொட்டை மாடியில் வைத்தாலும் சரிங்க. மறுநாள் காலையில் எழுந்து இந்த தண்ணீரை நீங்கள் வாசல் தெளிக்கும் நீரோடு கலந்து வாசல் தெளித்து விடுங்க. இந்த தண்ணீரில் தெளிக்கும் பரிகாரத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 நாள் செய்து வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அத்தனையுமே விலகுங்க. குடும்பத்தில் சந்தோஷம் அடையுங்க. மனைவிக்குள்ளே சண்டையாகவே இருக்குதுன்னா நீங்கள் தூங்குகிற அறையில் ஒரு சின்ன கிண்ணத்தில் பச்சை கற்பூரத்தை தூள் செய்து போட்டு விடுங்க. இந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை சரி செய்து விடுங்க. இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா உண்மைதாங்க. இந்த பச்சை கற்பூரத்தில் இருந்து வெளிவரக்கூடிய வாசனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மன அழுத்தத்தை குறைத்து சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதாக இருக்குதுங்க. வீட்டில் இருந்து வெளியே சென்றாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லக்கூடிய காரியத்தில் தடை என்ன செய்வது? பச்சை கற்பூரத்தை கொஞ்சமாக எடுத்து நெற்றியில் இட்டுக்கோங்க. முக்கியமான வேலைக்கு சென்றீங்கன்னா உங்களுடைய காரியத்தை தடை சரியாகுங்க. பச்சை கற்பூரத்தை அப்படியே எடுத்து நெற்றியில் வைத்தால் ஒட்டாது. துணைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற விபூதி இல்லைன்னா குங்குமத்தோடு கலந்து நெற்றியில் வைத்துக்கோங்க. இல்லை அந்த பச்சை கற்பூரம் எடுத்து கொஞ்சம் உடம்புல மேலே பூசிக்கொண்டு சென்றாலுமே செல்லுகின்ற காரியத்தில் தடைப்படாமல் நடக்குங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது. நம்பிக்கையோடு செய்கிற எந்த ஒரு செயலுமே நிச்சயம் வெற்றி தாங்க. தொல்லை பண கஷ்டன்னு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு சின்ன பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காயும் 2 துண்டு வெட்டி வேறும் 2 துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு முடிச்சாக கட்டி பணம் வைக்கக்கூட பெட்டியில் வையுங்க. பீரோவிலையும் வைக்கலாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனை உடனடியாக தீர்ந்து விடுங்க. 48 நாட்களுக்கு ஒரு முறை இந்த பச்சை துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை மாற்றி நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தினா
உங்கள் காரியத்தில் தொடர்ந்து வெற்றி தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே நம்ம சேனலை பார்க்காதீங்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எளிய பரிகாரமாக இருந்தாலும் நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.